ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சரவண பவன் தேங்காய் சட்னி வீட்டிலேயே அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த சட்னிக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பின்புறத்தில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணி துருவி எடுத்துக்குங்க. துருவிய தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுட்டு கூடவே 3 பச்சை மிளகாய், 10 போல புதினா இலைகள், பூண்டு பல் 3, 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. தேங்காய் சட்னிக்கு எப்போதுமே பொட்டுக்கடலை குறைவாக தான் சேர்க்கணும், அப்போ தான் தேங்காய் சட்னி நல்ல ஒரு சுவையில் இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து இந்த சட்னிக்கு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பால் எடுத்துக்குங்க. அதாவது காய்ச்சின பாலாக இருக்கக்கூடாது, பச்சை பாலாக இருக்கணும். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பாலை சேர்த்துக்குங்க. அடுத்து இதை அரைச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ, ஃபைனாக வேணும்னா ஃபைனாக அரைச்சிக்கிங்க, இல்லை கொரன்னு வேணும்னா கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்த சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே 1 வரமிளகாய், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பை சட்னியில் சேர்த்து விட்டுக்குங்க. ஹோட்டல் சரவண பவன் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட இட்லி கூட பரிமாறி விட்டுக்குங்க. சுவையான இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.